ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். நாம் வீட்டில் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நாம் அதிகமான காசை சேவ் பண்ண முடியும். இதை நாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ண வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வேளையில் ஒரு 5 அல்லது 6 சொட்டுக்கு லெமன் ஜூஸ் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமனில் இருக்கிற விதைகள் அதில் விழாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நிறைய லெமன் ஜூஸும் விடக்கூடாது. 5லேருந்து 6 துளிகள் விட்டாவே போதும். இப்போ நான் சாப்பாட்டுக்கு ஊற வச்ச அரிசியை அந்த தண்ணியில் எடுத்து போட்டுக்கிறேன். எப்போவுமே வெயில் காலம் ஆச்சுனாவே நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம சாப்பாடு வடித்து மத்தியானம் வடித்த சாப்பாடு கூட சாயங்கால வேளையில் நம்ம பார்க்கும்போது நல்ல தண்ணி விட்டு ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறமா அந்த சாப்பாடு நம்ம சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்போவுமே சாப்பாடு அதிக நேரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நாம் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். இப்போ பாருங்கள், சாப்பாடு நல்லா வெந்துடுச்சு. நான் வடித்து எடுத்து வச்சுட்டேன். சாப்பாடுமே நல்ல உதிரி உதிரியாக இருக்குங்க. நல்லா ஒட்டி குழஞ்சு போகிற அரிசியாக இருந்தால் கூட நாம் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுவே வெயில் காலத்தில் நமக்கு இந்த டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் சாப்பாட்டில் புளிப்பு சுவை இருக்கவே இருக்காதுங்க. பயப்படாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தண்ணியில் நம்ம கொஞ்சமாக ஒரு 2 சொட்டுக்கு டெட்டால் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கையிலேயே நல்லா குலுக்கி விட்டால் போதும். அதுவே நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போது நம்ம வீட்டில் இருக்கிற பழைய 2 சாக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், பழைய சாக்ஸ் யூஸ் பண்ணாவே போதும். இந்த 2 சாக்ஸையும் இந்த தண்ணியில் இந்த மாதிரி நல்லா முக்கிட்டு நல்லா இந்த மாதிரி கையிலேயே பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிழிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சாக்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வச்சுருக்கிற இந்த பொருளில் இந்த சாக்ஸை இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு சைடில் இந்த சாக்ஸை இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சாக்ஸையும் நான் முக்கி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த சாக்ஸை இந்த மாதிரி மறுபுறமாக இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம். இப்போ நான் 2 சாக்ஸையுமே இந்த மாதிரி போட்டு விட்டுட்டேன். நம்ம வீட்டில் வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா வீடு ரொம்ப சூடாக இருக்கும், உட்காந்துருக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேளைகளில் நல்ல கூலிங்கான தண்ணியில் இந்த சாக்ஸை நல்லா முக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வீட்டை இந்த மாதிரி லைட்டாக தொடச்சி எடுத்துக்கலாம். நமக்கு வீடு தொடச்ச மாதிரியும் இருக்கும், அதே சமயத்தில் வீடும் நல்ல கூலிங்காக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவுமே வெயில் காலத்தில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி நல்லா தொடச்சிட்டு அந்த இடத்த மறுபடியும் கொஞ்சம் காய விட்டுட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா அந்த இடமே நல்ல சில்லுன்னு இருக்கும் நமக்கு. இது வீடு துடைக்கிறதுக்கு கூட நாம் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம வீட்டில் கொஞ்சம் ஏதாவது குழம்பு கொட்டிடுச்சு, ஏதாவது பால் டீ எதனா கீழே கொட்டிடுச்சு அப்படின்னா கூட துடைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போது காஃபி வாங்கின பாட்டில் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நமக்கு காஃபி அல்லது வேறு ஏதாவது பொருட்கள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அதோட மூடியில் இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சுருப்பாங்க. இந்த பேப்பர் நமக்கு எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா, உள்ளே நமக்கு காஃபி வச்சுருக்கும் போது அது நல்ல கல் மாதிரி ஆகிடும். உள்ளே சப்போஸ் காற்று ஏறிடுச்சு அப்படின்னா கல் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி காற்று நமக்கு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இந்த பேப்பரை வச்சுருக்காங்க. இப்போ நமக்கு அந்த பாட்டில் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பாட்டில் இருக்கிற மூடியில் இருக்கிற அந்த பேப்பர் நம்ம கண்டிப்பாக தூர தான் எடுத்து போடுவோம். இப்போ நான் கொஞ்சமாக வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த வேர்க்கடலை நமத்து போகாமல் இருக்கிறதுக்காக அதோட மூடியில் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம அதோட மூடியில் ஒட்டி வச்சுக்கும் போது வேர்க்கடலை எப்போவுமே நமத்து போகாமல் இருக்கும். வேர்க்கடலைன்னு மட்டும் கிடையாதுங்க, நமக்கு நமத்து போகாத மாதிரி எந்த பொருள் இருந்தாலும் நாம் அந்த பாட்டிலில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வாழைப்பழம் இப்போவே கருத்து போயிருக்குது. அதுவும் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கருத்து வேஸ்ட்டாக போயிடும். நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய கேஸ்கட் இருக்கும். நம்ம வீணாக போயிடுச்சு அப்படின்னா அப்படியே தூக்கி தூர தான் போட்டு வச்சுருப்போம். இந்த மாதிரி எங்ககிட்டயும் ஒரு 4-5 கேஸ்கட் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டாக இருக்கிற கேஸ்கட்டில் ஒன்று எடுத்து இந்த பழத்தோட நடுப்பகுதியில் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பழத்தோட நடுப்பகுதியில் போட்டு விட்டாச்சு. இந்த மாதிரி நம்ம கேஸ்கட்டை எடுத்து இதை மாட்டி வைக்கும்போது பழம் அதிக நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். எப்போவுமே நம்ம பழத்தில் நூல் கட்டி வச்சு தொங்க விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக அல்லது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற வேளையில் இந்த மாதிரி கேஸ்கட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழம் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலுமே அந்த கேஸ்கட் நல்லா தாங்கும். இந்த அளவுக்கு கருத்து போன பழம் கூட 1 வாரத்துக்கு நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ ஒரு பால் பேக்கெட் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரு பேன். இந்த மாதிரி ஒரு பேனில் இந்த ஃபுல் க்ரீம் மில்கை இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றி வச்சுருக்கிறேங்க. இப்போ நான் இதை அடுப்பில் வச்சுட்டேன். அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி சூடு பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டால் தான் நமக்கு அது காயும் போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது காஞ்சிட்டே வரும்போது நம்ம கை வச்சு இந்த மாதிரி உள்ளே வச்சு பார்க்கலாம். பாருங்கள், கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது பால் நல்லா சூடாகலை, அதனால் மறுமுறை கொஞ்சமாக நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
பால் நல்லா கொதிக்க இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. லைட்டாக சூடானவே போதும். அதாவது கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்தாவே போதும். இதில் நாம் இப்போ 1 டீஸ்பூனுக்கு லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம், அல்லது 1 டீஸ்பூனுக்கு வினிகர் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வினிகர் தான் ஊற்றிருக்கிறேன். வினிகர் ஊற்றலை அப்படின்னா லெமன் ஜூஸ் கூட ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஊற்றும் போது பால் நல்லா தெரிஞ்சு வந்துடும். இது மாதிரி நம்ம கொஞ்சமாக ஊற்றுனதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் நான் தீ ஆஃப் பண்ணவே இல்லை, சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு வரதுக்கு ஆரம்பிச்சிருக்குது. இந்த மாதிரி பால் கட்டி கட்டியாக வர வேளையில் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வினிகர் மறுபடியும் ஊற்றியிருக்கிறேன். இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஃபுல்லாகவே நமக்கு தெரிஞ்சு வந்துடும். பாருங்கள், அந்த தண்ணி தனியாக, அதில் இருக்கிற ஃபேட் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த வேளையில் நாம் தீயை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நாம் இதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் தீயை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு காட்டன் துணி ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த துணியை இந்த மாதிரி மேலே ஒரு வடிகட்டிக்கு மேலே எடுத்து வச்சுட்டு நாம் செஞ்சு வச்சுருக்கிற அந்த பால் இருக்கு இல்லைங்களா, அதை இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். பால் கொஞ்சம் சூடாக இருக்கிற காரணத்தால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுக்கிறது நல்லது. அதே வேளையில் நம்ம கீழே அந்த வடிஞ்சு வந்திருக்கிற அந்த தண்ணியும் வெளியே சிந்தாமல் பார்த்துக்கணும். இப்போ நாம் ஃபுல்லாக அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வடிகட்டியாச்சு. ஒரு முறை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சில் தண்ணி, அதாவது ஃப்ரிட்ஜு தண்ணி அது மேலேயே எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு அதை நல்லா பிச்சு விடக்கூடாது. கொஞ்சமாக மேலேயே தண்ணி ஊற்றினா போதுங்க. இப்போ தண்ணி இந்த மாதிரி நல்லா மேலே ஊற்றிட்டு இப்போது துணியை இந்த மாதிரி நல்லா கட்டி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற தண்ணி நல்லா வலியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கை வச்சே நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. சப்போஸ் இந்த பாலில் நீங்கள் லெமன் ஜூஸ் பிழைஞ்சி விட்டுருந்தீங்க அப்படின்னா 2 முறை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுக்கணுங்க. நான் வினிகர் ஊற்றுனதுனால ஒரே ஒரு முறை மட்டுமே வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே நமக்கு வலிஞ்சு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மசாலா தட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிற அந்த கல்லை இந்த மாதிரி மேலேயே எடுத்து வச்சுக்கிட்டேன். கை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளால் முழு தண்ணியை நம்மளால் எடுக்க முடியல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கல் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ளே இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. பாருங்கள், தண்ணி எல்லாமே வெளியே வருது. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பன்னீர் நமக்கு கிடைக்கும். நம்ம கடையில் பன்னீர் வாங்க போனோம் அப்படின்னா அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம 3/4 லிட்டர் பால் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுலேயே நிறைய பன்னீர் கிடைக்கும். கொஞ்சம் கூட பன்னீர் நமக்கு வேஸ்ட் ஆகாது இந்த மெத்தடில் நம்ம செய்யும்போது. இப்போ இந்த ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் 4 மணி நேரம் வச்சாவே போதும், நமக்கு சூப்பரான பன்னீர் ரெடியாகி கிடச்சிடும். 4 மணி நேரத்துக்கு அப்புறமா நாம் இதை கட் பண்ணி நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு கொஞ்சம் கூட பாலும் சரி அந்த பன்னீரும் சரி வீணாகாமல் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியான மெத்தட். கடையில் நம்ம வாங்குறதுக்கு வீட்டிலே நம்ம இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.